Hi, welcome to a2zknowledge.com. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா POC. ஸோ நம்ம ஆக்சுவலாக அதை பார்க்க போகிறது என்ன ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இதோட எக்ஸ்பான்ஷன். பட் ஜென்ரலாகவே பிஓசின்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது, இது சம்திங் டிஃப்ரெண்ட். பிஓசி அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இது சிம்பிளாக சொல்ல போகணும்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு நம்மளோட ஐடி இண்டஸ்ட்ரியில் எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் மினி ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டெமோ ப்ராஜெக்ட், ஒரு மினி ப்ராஜெக்ட்னு, அதை தான் பிஓசின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மினி ப்ராஜெக்ட்னு சொல்கிறதா வந்து இங்கே பிஓசின்னு சொல்லுவோம். இது நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு டெமோ ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிளைண்ட்டுக்கு டெமோ காமிக்கணும், அதை வந்து பிஓசின்னு சொல்லுவோம். மாடர்ன் வேர்ல்டில் இன்னைக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு மினி ப்ராஜெக்டோ இல்லை டெமோ ப்ராஜெக்டோன்னு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஸோ ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னா எப்போ பண்ணணும் அப்படின்னா, நம்ம கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த டெக்னாலஜியை விட புது டெக்னாலஜி ஏதாவது வந்திருந்ததுன்னா அந்த புது டெக்னாலஜியை வச்சு நம்ம எண்ட் டு எண்ட் படிப்போம். ஃபர்ஸ்ட் அந்த டெக்னாலஜி என்னன்னு படிச்சதை வச்சு நம்ம ஒரு டெமோ பண்ணி காமிப்போம். அந்த டெமோ தான் நம்ம ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டா வருது, அதை நான் ப்ராசஸ் பண்றேன், பின்னாடி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றேன். இந்த மூணுக்கும் சேர்ந்து ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்குன்னா அதை எடுப்பேன், அதை ஃபுல்லா படிச்சுட்டு நானே ஒரு டேட்டா செட் ரெடி பண்ணி அந்த டேட்டா செட்டை வந்து நானே வந்து இன்ஜெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவேன். இதை ஃபுல்லாவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து அதுக்கு டிஸ்கிரிப்ஷன், மாடியூல்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டு என்னோட ஜாப் ப்ரொஃபைல், என்னோட ரெஸ்யூம்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மாடர்ன் டேர்ம். நீங்க வந்து ஈவன் நாளைக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணா கூட நீங்க வந்து அதுல மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பதிலாக ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு போடுங்க. சரி, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்டுக்கும் ரியல் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்குயர்மெண்ட் வாங்குவோம். ரெக்குயர்மெண்ட் வாங்கின உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்தோடனே ப்ராஜெக்ட் மோடுக்கு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் அது ஒரு 2-3 மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி இதை பண்ண முடியுதா, இந்த டெக்னாலஜியால வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதுக்காக நம்ம பண்றதை பிஓசின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட கான்செப்டுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இதை முதல் செய்வோம். ஸோ இது வந்து எந்தெந்த மாதிரி சினாரியோ அப்படின்னா, இப்போ நான் ஒரு சினாரியோ சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் வந்தோடனே பிஓசி பண்ணுவோம். ரெண்டாவது, இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் எதுவும் வரல, அப்போ எனக்கு ரெக்குயர்மெண்ட்டே தெரியாது, ஆனால் நான் ஒரு புது டெக்னாலஜி படிச்சிருக்கேன், இதை எல்லாருக்கும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும், நான் புதுசாக வேலை தேட போனேன்னா எனக்கு நான் இதை பண்ணியிருக்கேன்னு தெரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஒன்று செய்யலாம். ஸோ நீங்களே ஒரு பிஸ்னஸ் கேஸை ரெடி பண்ணிட்டு, ரெக்குயர்மெண்ட்டை நீங்களே ரெடி பண்ணிட்டு, ஒரு சாம்பிள் டேட்டா செட் வச்சு ஒரு மிஷினோ 2 மிஷினோ வச்சு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ப்ராசஸ் ரன் பண்ணி அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். தட் இஸ் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ டியூரேஷன் நீங்கள் அதுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இது இன்னொரு சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க கிளைண்ட்டுக்கே நீங்க இந்த பிஓசியை பண்ணி காமிக்கலாம். என்னன்னா ஆல்ரெடி ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க ஒரு டெக்னாலஜியை கொடுத்துருக்கீங்க. இப்போ MySQL வந்து அவங்க அந்த கரண்ட்ல இருக்கிற அந்த கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த MySQLால பண்ண முடியாத சில விஷயம் இருக்கும், அதையெல்லாம் வந்து வேற எந்த நியூ டெக்னாலஜியால பண்ண முடியும்னு பாருங்க. மார்க்கெட்ல ஏதாவது டெக்னாலஜி இருக்கும், அதை எடுங்க, அதுல இதை பண்ணி ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உங்க கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. ஸோ MySQLல நமக்கு இதெல்லாம் பண்ண முடியல, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் இப்போ இந்த வந்திருக்க நியூ டெக்னாலஜியால என்னால் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிஓசி, ஒரு டெமோ ப்ராஜெக்டா தான் ஒரு சின்ன பிஓசி காமிச்சிங்கன்னா நீங்க வந்து அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணலாம், பண்ணாம போகட்டும். பட் நீங்க அதை உங்க ரெஸ்யூம்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவங்களோட கரண்ட் கிளைண்ட்டுக்கே நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அவங்க அதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒரு புது டீமே நீங்க ஃபார்ம் பண்ணலாம் அந்த பிஓசியை வச்சு. ஸோ இதே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தால் எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னா, ஒரு பிஓசிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லணும்னா சின்னதாக நீங்கள் வந்து ஒரு ஜாவா கோட் எழுதி கிளவுட் சிஸ்டமில் இருக்கிற ஒரு டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுத்தா அது ஒரு பிஓசி. ஓகேங்களா? சின்னதாக வந்து நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அது மூலிமா நான் வந்து சம் ப்ராசஸ் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன்னா அது ஒரு பிஓசி. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணால் அது ஒரு பிஓசி தான். அது ஒரு 2 ஸ்டெப்பில் கூட முடியலாம், 1 மணி நேரத்தில் கூட முடியலாம். பட் தட் இஸ் அ பிஓசி, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸ். நீங்கள் படித்ததை வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன்னா அது அத்தனையும் சேர்த்து எப்படி அதை ஒரு செயினாக கொண்டு வந்து, இப்போ நான் வந்து கிளவுட் படிச்சிருக்கேன், நான் மொபைல் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன், நான் ஒரு டேட்டா பேஸ் படிச்சிருக்கேன்னா இதை 3ஐயும் கனெக்ட் பண்ணுங்க. கிளவுட்ல எப்படி மொபைல் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி அது மூலியமா டேட்டா வாங்கி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றதுன்னு சொல்லி யோசிங்க. ஸோ அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இல்லை வந்து நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் படிச்சிருக்கேன், நான் வந்து பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் படிச்சிருக்கேன், இப்போ அதில் ஹடூப் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதே பண்ணுங்க. இப்போ வந்து அதே மாதிரி வந்து கிளவுட்ல எப்படி ஒரு பிக் டேட்டா டெக்னாலஜி இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றது. இல்லை நான் ஒரு விசுவலைசேஷன் படிச்சிருக்கேன், நான் விசுவலைசேஷன் அந்த டூலை வச்சு எப்படி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எல்லாருக்கும் விசுவலைஸ் பண்ணி காமிக்கிறது. அவ்வளோதான் பிஓசிங்கிறது. ஸோ அதை அடுத்தடுத்த படியை கொண்டு போறதுங்கிறது தான் ப்ராஜெக்ட். எல்லாத்தையும் ஒரே இதில் பண்ண முடியாது இல்லையா. ஒரு டெமோ காமிக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் பண்ணணும், அதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்.
ஸோ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் உங்கள் ரெஸ்யூமில் போடும்பொழுது நீங்கள் எந்த டெக்னாலஜிக்கு பண்ணீங்கன்னு போட்டுட்டு அதோட ஒரு டாபிக் கொடுங்க. டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஜஸ்ட் ஒன் லைனராக இருக்கக்கூடாது. அந்த டாபிக் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இது நீங்கள் பண்ணல, எங்கேயோ இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாடியூல்ஸ் என்னென்ன பண்ணோம். மாடியூல்ஸ்னா விசுவலைசேஷன் மாடியூல், ப்ராசஸிங் மாடியூல், ஸ்டோரேஜ் மாடியூல், ரிட்ரீவல் மாடியூல், அதில் என்னென்ன பண்ணீங்க. அதுக்கப்புறம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சிங்கிள் நோடு போட்டேன், ஒரு மிஷினில் இதெல்லாம் பண்ணேன், அதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது, அதெல்லாம் நான் இப்படி ரிசால்வ் பண்ணேன், 2 பேர் சேர்ந்து பண்ணோம், 2 months பண்ணோம். ஸோ அதெல்லாம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் போடணும். உங்கள் ரெஸ்யூமில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதோட சேர்த்து பிஓசியும் இருக்கும். ஸோ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2znowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட யூடியூப் சேனலில் நிறைய டெக்னாலஜிஸை இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.